வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா, பால் ஹேமன் வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதாவது இந்த மண்டே நைட் டாக் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அது அப்படியே சேஞ்ச் ஆகி அதாவது ரோமன் ரெயின்ஸ் வராமல் பால் ஹேமன் மட்டும்தான் இந்த மண்டே நைட் டாக் வந்திருக்காரு. வந்து ஒரு பிக் நியூஸை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் தான் WWE டாப் 1, ரோமன் ரெயின்ஸ் தான் வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை நம்மளுடைய பால் ஹேமன் எவ்வளோ புகழ முடியுமோ அவ்வளோதான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பற்றி நம்மளுடைய பால் ஹேமன் புகழ்கிறாரு. அது இல்லாமல் 2K25 ஒரு கவர் பேஜாக உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு. வி த ஒன் ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு. அது இல்லாமல் த பெஸ்ட் ட்ரைபிள் சீஃப், ஒன்லி ஒன் ட்ரைபிள் சீஃப் WWE ஹிஸ்ட்ரியிலேயே உங்களோட ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து 2025 அந்த 2K25 கவர் பேட்சாக ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. வேறு யாருமே கிடையாது ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி, ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் இருக்க போகிறாரு. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த 2K25 ஒரு கவர் பேஜாக இருக்கனால பாதி பேர்த்துக்கு பிடிக்கலை, பாதி பேர் பயத்தில் வேறு இருக்காங்க. இந்த 2K25 அந்த ஒரு கவர் பேஜில் வந்து ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள்லையும் ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரோ ஏது பண்ண போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை பார்த்து ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பிளில் இருக்க போகிறார். அதாவது ராயல் ரம்பிளில் இருக்கிறார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸு 29 பேரையுமே ரோமன் ரெயின்ஸு ஃபேஸ் பண்ண போகிறார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த 30 ராயல் ரம்பிளில் இருக்காருன்னா அதில் அந்த ராயல் ரம்பிளில் அவர் ஒரு ஆளாக இருக்க மாட்டார். அதாவது 39 அதாவது 29 பேரையுமே ரோமன் ரெயின்ஸு கண்டிப்பாக எலிமினேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ பால் ஹேமன் சொல்கிறத பார்த்தா 29 பேருமே ரோமன் ரெயின்ஸ் எலிமினேட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அப்போ ரோமன் ரெயின்ஸ் தான் நம்பர் 1 பீக்காக வருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் எழுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எழுது. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸு இந்த 2K25 கவர் பேஜாக இருக்கிறாரு அப்படின்னாலும் ரோமன் ரெயின்ஸை எதிர்கொள்கிறதுக்கு இன்னும் யாரும் வரல. அப்படி ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸை எதிர்கொள்கிறதுக்கு இந்த ராயல் ரம்பிளுக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ரோமன் ரெயின்ஸ்கிட்ட முட்டி போட்டு எல்லாத்தையுமே பண்ணணும். அதாவது முட்டி போட்டு ரோமன் ரெயின்ஸ் என்னை விட்டுருங்க, ரோமன் ரெயின்ஸ் என்னை விட்டுருங்க, ரோமன் ரெயின்ஸ் அதாவது உங்களை மாதிரி நான் இருக்கணும், WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லராக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து WWE லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியனாக இருந்தீங்க. அதாவது நாங்கள் வந்து உங்களை பார்த்து தான் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், உங்களை பார்த்து நாங்கள் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்ட்டு முட்டி போட்டு அவர்கிட்ட வந்து சரணடையணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவர் ஒரே ஒரு ஆள் தான், ட்ரைபிள் சீஃப் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து இல்லாதப்ப அந்த உலாஃபலா மாலை யார்கிட்ட இருந்துச்சுன்னா சோலோக்கிட்ட இருந்துச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் நினச்சான், அதாவது அந்த உலாஃபலா மாலையை கைப்பற்றணும்னு நினச்சான். அதே மாதிரியே போர் பண்ணி, அதாவது அந்த எப்படியும் நான் இருக்கிறேன் அப்படின்னா அதை நான் வின் பண்ணுவேன், அதாவது நான் வந்து சோலோ சிக்கா கூட மேட்ச் பண்ணி தான் அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு உலாஃபலா மாலைக்கான ஒரு மதிப்பை வந்து நான் திரும்பி நான் எடுப்பேன் அப்படின்னா அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் எடுத்துட்டேன். அதேமாதிரி 2K25 ஒரு கவர் பேஜாக இருப்பேன்னு சொன்னால் அதே மாதிரி இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, அதாவது அவன் விட்டுட்டு போன அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். அதுக்காக கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ராயல் ரம்பிளை கண்டிப்பாக வின் பண்ணியே தீருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லி முடிக்கையில் அந்த இடத்துக்கு யாராச்சும் கண்டிப்பாக வரணுமே அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துக்கு யார் வராரு அப்படின்னு கேட்டால் உங்களோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கன்டையர் அந்த இடத்துக்கு வரார். வந்த உடனே நம்மளுடைய பால் ஹேமனை பற்றி நம்மளுடைய ட்ரூ மேக்கன்டையர் கேட்குறாரு, பால் நீ என்னமோ கேட்டியே, என்ன கேட்டா இப்போ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அதுவும் ரோமன் ரெயின்ஸ் தான் WWE பெரிய ஆள், ரோமன் ரெயின்ஸ் தான் 29 பேரை எலிமினேட் பண்ணுவார், எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் தான், அந்த ராயல் ரம்பிளை ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவான், வின் பண்ணி கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணுவான், அதாவது சாம்பியனுக்காக மோதுவான் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பில்டப் கொடுக்குறியே. ரோமன் ரெயின்ஸ் தான் இந்த WWE ஒரு ஆளே கிடையாது, அதாவது நான் மட்டும்தான். அதாவது நீ வந்து இப்போ இருக்கிற இல்லை ட்ரூ தேங்க்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு முழுக்க காரணம் யாருன்னு கேட்டால், அதாவது அது நான் மட்டும்தான். உன்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு காய் யாருன்னு தெரியுமா? 2020 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நீ மறந்துட்ட. 2029 உன்னோட பெஸ்ட்டு காயாக இருந்தால் அப்போ இருந்தில்ல பிராக் லெஸ்னர் வந்து அந்த 2020 ராயல் ரம்பிளில் இருந்து 17 பேர்த்த வந்து எலிமினேட் பண்ணான். ஆனாலும் அவனுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கிளைம் ஓவர் போட்டு அவனை கண்ணிமைக்கிற நேரத்தில் வந்து அவனை எலிமினேட் பண்ணேன். அதே மாதிரி இப்போ நீ ட்ரைபிள் சீஃப் த பெஸ்ட்
த ஒன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ரோமன் ரெயின்ஸ், அவனையும் நான் தான் கடைசியாக எலிமினேட் பண்ணி 2020 அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணி ரெசல்மேனியாவில் உன்னுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் அவனையும் நான் க்ளீனாக பீட் பண்ணி அந்த ராயல் ரம்பிளில், அதாவது ரெசல்மேனியாவில் வந்து நான் ப்ராக் லெஸ்னரை க்ளீனாக பீட் பண்ணி நான் வந்து WWE நியூ சாம்பியனாகவும் ஆனேன். அது எல்லாத்தையுமே நீ மறந்துடாத. அதே திரும்பி ஒன் மோர் டைம் இப்போ திரும்பி 2025 அந்த ராயல் ரம்பில் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக வச்சுக்க. இதை போய் உன்னோட காய்கிட்ட சொல்லு. பாலு, நீ வந்து ஒரு விஷயத்த மறந்துட்ட. பிளட் லைனோட ஒரு அப்பாவே யார் அப்படின்னு கேட்டால் நான் தான். அதாவது அந்த பிளட் லைனுக்கு அப்பனே நான் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நீ வந்து 2020 நடந்த சம்பவத்தெல்லாம் மறந்துட்டில்ல. 2020 ப்ராக் லெஸ்னரை வந்து ரெசல்மேனியாவில் நான் தான் க்ளீனாக பீட் பண்ணேன். அதாவது ரெசல்மேனியாவில் க்ளீனாக பீட் பண்ணி நான் சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நீயும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீ எங்கேயோ தேடி பிடிச்ச. அதுக்கப்புறம் நீ டபிள்யூக்கே வரல. உன்னோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு யாரையோ யூஸ் பண்ண, ஆனால் யாரும் முடியல. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸை வந்து உன்னோட வசம் கைவசமாக போட்டுக்கிட்ட. அதாவது ரோமன் ரெயின்ஸை சேர்த்துக்கிட்டு ரோமன் ரெயின்ஸு நல்லவனாக இருந்தவனை ஒரு கெட்டவனாக மாற்றின. அதாவது ஒரு மிருகத்தனமாக மாற்றின. அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா திறமையும் நீ பயன்படுத்திக்கிட்டு அவனை வந்து உச்சத்துக்கு கொண்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பியனாக இருந்தப்ப அவனும் சாம்பியனாக இருந்தான். சர்வீஸ் சீரிஸில் சாம்பியன் மேட்ச் வந்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் செட்டில் மோதினோம். ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கும் அவனுக்கும் நடந்துச்சு. அப்போ எல்லாமே என்ன அழிக்கணுங்கிறதுக்காக சோலோ சிக்கா வந்தான். கிளாஸ் ஆஃப் த கேசலில் சோலோ சிக்கா வந்தான். அதுக்கப்புறம் நான் ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் பண்ணுறப்ப எல்லாம் ரோமன் ரெயின்ஸோட கசினான ஜிம்மி வந்து இடைஞ்சல் பண்ணான். அதாவது நான் மட்டும் அந்த நேரத்தில் சோலோ சிக்கா வராமல் இருந்திருந்தானா கிளாஸ் ஆஃப் த கேசல்லையே ரோமன் ரெயின்ஸோட அந்த கதையை வந்து நான் முடிச்சிருந்திருப்பேன். சர்வீஸ் சீரிஸ்லேயே அவனோட கதையை முடிச்சிருப்பேன். அதாவது நான் வந்து எல்லா விதத்துலையுமே எனக்கு வந்து நீங்கள் பிளட் லைன் அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் இடையூறு பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி 2020 நடந்துச்சுல்ல, அது எல்லாமே என்னால் மட்டும்தான் நடந்துச்சு. இப்போ வரைக்கும் என்னால் மட்டும்தான் நடந்துச்சு. அதாவது நான் மட்டும் ரோமன் ரெயின்ஸ் கூட இல்லாமல் இருந்தால், ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் ப்ராக் லெஸ்னரை வந்து நான் க்ளீனாக பீட் பண்ணாமல் இருந்திருந்த அப்படின்னா நீ போய் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்துருக்க மாட்டேன். இந்த பிளட் லைன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த பிளட் லைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்போ யார் அப்படின்னு கேட்டால் அது நான் மட்டும்தான். நான் மட்டும் இல்லை அப்படின்னு கேட்டால் உங்களோட பிளட் லைன் சுத்தமாக WWE இருந்திருக்காது. ரோமன் ரெயின்ஸும் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிருந்திருப்பான். இந்த சோலோ பின்னாடி இருக்கவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க எவனுமே இன்ன வரைக்கும் இருந்திருக்க மாட்டான். இதுக்கு முழுக்க யார் காரணம் அப்படின்னு கேட்டால் இது நான் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் என்ன வந்து தேங்க்யூ ட்ரூ அப்படின்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் கேட்குறப்ப நம்மளுடைய பாலிகமன்னு சொல்கிறாரு. அதாவது தேங்க்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப திரும்பி நம்முடைய ட்ரூ மேக்கினர் வந்து நம்ம பாலிகமனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அதாவது இப்போ நான் சொன்னல இது எல்லாத்தையுமே நீ சொல்லிடு. அதாவது ரோமன் ரெயின்ஸ்ட்ட கிடையாது, உன்னோட காயான சிஎம் பங்கிட்ட. சிஎம் பங்க்கும் உன்னோட கை தானே. சிஎம் பங்குக்கும் உனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது இல்லாமல் சிஎம் பங்க் வந்து இந்த பிளட் லைனில் வந்து நான் 5வது நம்பராக சர்வீஸஸில் இருந்து நான் மேட்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்த நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபேவராக ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருக்கான்ல, அதுவும் நீ அந்த ஃபேவரான ஒரு விஷயத்த செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்க. அதனால தான் சர்வீஸ் சீரிஸில் ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த 5வது நம்பராக ஓஜி பிளட் லைனில் இணைஞ்சு மேட்ச் பண்ணான்ல, அந்த ஒரு விஷயம் என்ன உனக்கு ஃபேவராக நீ இப்போ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்க. அது என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரி பால், நீ ஒன்றும் சொல்ல வேணாம் பால், சரியா? அதை வந்து நானே என்ன விஷயம் அப்படிங்கிறத நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரியா? இந்த விஷயத்த கண்டிப்பாக மறந்துடாத. அதாவது ரோமன் ரெயின்ஸும் அதே ராயல் ரம்பில் இருக்க போகிறான், சிஎம் பங்க்கும் அதே ராயல் ரம்பில் தான் இருக்க போகிறான். அது இல்லாமல் நானும் அதே ராயல் ரம்பில் தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் 2 பேர்த்தையுமே அந்த ராயல் ரம்பிளில் வின் பண்ண விட மாட்டேன். நான் வின் பண்ண மாட்டேன், ஆனாலும் உங்கள் 2 பேர்த்தையும் எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து வின் பண்ண வைக்க மாட்டேன். வின் பண்ணவும் விட மாட்டேன். ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு எமனா இருக்க போகிறது யாருன்னு கேட்டால் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் சிஎம் பங்க் சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்முடைய ட்ரூ மேக்கினர் டீஸ் பண்ணியிருக்கா. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு என்னமோ சொன்னார்ல, ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பக்கம் போய்கிட்டு சிஎம் பங்க் வந்து ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் பார்லிமெண்ட்டை கேட்டார் அப்படி, அதையும் டீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இப்போ ரெசல்மேனியா 41 கூட நம்முடைய சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு மேட்ச் நடக்குமான்னு கேட்டால் மேபி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட் வந்து உண்மையிலுமே தரமான ஒரு செக்மெண்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு செக்மெண்ட்டை WWE கொடுத்துருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.